கோல்டில் சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட்டில் கரெக்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு மேலே போயிட்டு டபுள் டாப்பும் பண்ணியிருப்பாங்க. அண்டு அகெயின் கீழே வந்த மார்க்கெட்டு வந்து நம்ம சேனல் பேட்டர்னோட பாட்டம்லேருந்து மேலே ரைஸ் ஆகும்போது ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த கன்ஃபர்மேஷனை வச்சு செல் என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பர்ஃபெக்டாக நம்ம வந்து 5100 வந்து செல் என்ட்ரி கொடுத்துட்டு 5077 ஃபஸ்ட்டு டார்கெட்டும் 5058 ஃபைனல் டார்கெட்டு கொடுத்துருப்போம். எதுக்கு 58 கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரியும். சேனல் பேட்டர்ன் இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளேஸை வந்து ஃபைனல் டார்கெட்டை வச்சு நம்ம கொடுத்துருப்போம். பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 100 பிப்ஸ் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்திருக்கும். அண்டு நம்ம கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம கொடுத்தது வந்து 5100 5077 வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருப்பாங்க. அண்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் டார்கெட்டையும் ஃபுல்லாகவே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக நம்ம 5100 கொடுத்த ட்ரேடு 5058 கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல லோவே வந்திருக்கும். அன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூவ்மெண்ட் எவ்வளோ பெருசாக வந்திருக்கும்னு. அண்ட் நம்ம இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருப்போம். இதில் தெரியுதுங்களா? கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனோட எட்ஜ் வரைக்குமே அன்றைக்கி நைட்டு வரைக்கும் வந்திருக்கும் மார்க்கெட். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வந்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பயோவில் இருக்கும்.